எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. குரு உச்சம் பெற்ற இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு மேஷராசிக்கு போகிறார். உண்மையிலேயே இவங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது. தன்னுடைய 12ஆம் வீட்டை விரயஸ்தானத்தை போய் குரு பார்க்க போகிறார். 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஒடிவனுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படின்னா பார்க்குற இடத்துல 9ஆம் இடத்துல குரு 5ஆம் வீட்டில் இருந்து பார்க்குறார். 5ஆம் வீட்டில் இருந்து 9ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கும்போது வருமானம் கூடும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், பழைய கடன்கள்லாம் தீரும். நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, இஎம்ஐ, வீடு கட்டுறதுக்கு, வாகனங்கள் வாங்குறதுக்கு, அந்த பழைய கடன்லாம் தீரும். ஆனால் புதிய கடன் சேரும். அந்த பக்கம் தீர்றது இந்த பக்கம் வந்துடும் கண்டிப்பாக. அதே நேரத்தில் படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம். வெளிநாடோ வெளி மாநிலமோ எனக்கு இந்த ஒரு குரூப் வேணும் சார், இந்த யூனிவர்சிட்டியில் எனக்கு கிடைக்குமா, யூஎஸ் கிடைக்குமா சார், யாருக்குமே இப்போ கொடுக்க மாட்டேங்கிறார் சார் அவர். ட்ரம்ப்பு, நீங்கள் ராகு கேது கூட பூஜை பண்ணிடலாம், ட்ரம்ப்புக்கு என்ன பூஜை பண்ணுவீங்க? ஸோ அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் எனக்கு எப்படி சார் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தமிழன்றவன் பிழைக்க தெரிந்தவன், ஏன்னா உழைக்க தெரிந்தவன். எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம். அதனால் நீங்கள் படிக்கிறதுக்கு போகிறதா இருந்தால் போகலாம், படிச்சுக்கிட்டே வேலை செய்கிறது இருந்தால் வேலை செய்யலாம். ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் பாதிக்குது சார், தள்ளிக்கிட்டே போகுது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எனக்கு தள்ளிக்கிட்டே போகுது சார். ஒருத்தர் ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், பித்ருதோஷம், குலதெய்வ தோஷம், எல்லா தோஷம் சொல்லிட்டாங்க சார். நானும் எல்லா கோயிலும் போயிட்டு வந்துட்டேன். கெட்டி மேளம் இந்த வருஷம் கொட்டி ஏற்றிடும். இதை எல்லாத்தோட செய்கிற தொழிலில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரோ அல்லது ப்ரமோஷனோ, அதிக சம்பளமோ, மன நிம்மதி தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொறுப்பான உத்தியோகத்துக்கு போக போகிறீங்க. தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுங்கள். தங்கத்துலேயோ உலோகத்துலேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி செய்யுங்க. நான் அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், அவன் சொன்னான், இவன் சொன்னான் அப்படிங்கிறத விட்டுட்டு உங்கள் வேலை என்னவோ அதை கண்டிப்பாக. மேஷராசி அன்பர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் இந்த பரிகாரங்களை அவங்க செஞ்சாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி நிறைய பலன்களை தரும்னா என்ன சொல்லலாம்? குரு நல்ல சுபர் தானேங்க. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும், திருமணம் ஆகாத இப்படி நான் எல்லா சுப பலனா சொன்னேனே. அப்போ நிறைய சுப பலன்னா வீடு வாங்கலாமா சார், கார் வாங்கலாமா சார், தாராளமாக நான் சொல்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோவில் வைத்தீஸ்வரன் திருக்கோவில், டாக்டருக்கெல்லாம் டாக்டர், அருமையான ஒரு ஊர். அந்த கோவிலுக்கு நான் போக சொன்னதே எதுன்னா, நீங்கள் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி, பர்ஃபெக்ஷனிஸ்ட், நான் நேர்மையாக இருக்கேன், நியாயமாக இருக்கேன், கரெக்டாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி. நீங்கள் உங்களுக்கு அந்த கோபமும் டென்ஷனும் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போக சொல்லியிருக்கேன். அங்கே போயிட்டு 15 நெய் தீபமும் கொஞ்சோண்டு வெல்லம் அந்த குளத்தில் கரைச்சிட்டு ஒரு 1 கிராம் போதும். 1/4 கிலோ 1/2 கிலோ வச்சுக்கிட்டு வெல்லம் கரைச்சா அது நல்லா இருக்காது. ஒரு 1/2 கிராம் 1 கிராம் வெல்லம் ஒரு துண்டு அதில் நல்லா கரைச்சிட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு தீபம் போட்டுட்டு முருகனை வழிபட்டு வந்தால் நினைத்ததை தரக்கூடியவனாக இருப்பான், கேட்டது கிடைக்கும், அற்புதமான பலனும் அதிலும் சுப பலன்கள் அதிகமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். எல்லாருக்குமே ஒரு பெரிய பயம் என்னன்னா, மார்ச் மாதம் 12ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு நிறைய பேர் பாதிப்பிற்கு ஆளானாங்க, நோய் நொடிக்கு ஆளானாங்க, படிக்க ஆனாங்க, மருத்துவ செலவு ஏற்பட்டுச்சு, வீடு செலவுகள் வந்துச்சு, உடல் ரீதியாக பாதிப்பு வந்துச்சு. இந்த நிமிடம் வரை இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திற்கு குரு போகிறாரு. 4ஆம் இடத்திற்கு குரு போகிறது அவ்வளவாக நன்றாக இருக்காது. தர்மபுத்திரர், புரியுங்களா, வனவாசம் படி போம்படி ஆனதுன்னு சொல்லுவாங்க. 4ஆம் இடத்துக்கு குரு வரும்போது தான் இந்த பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போகிறாங்க. அப்போ பொதுவான பலன் என்னென்னா, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேறு, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வேறு. 4ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போது ஒரு பயணம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஒரு வேலையில் இருக்கான்னு வச்சுங்களேன், இன்னொரு வேலைக்கு போகலாம். ஒரு ஊரில் தொழில் பண்ணிட்டு இருக்காங்களா, தொழிலை வெளியே இன்னொரு கொண்டு போகலாம், இல்லை குடும்பத்தை விட்டு சம்பாதிப்பதற்காக வெளியே போகலாம். ஒரு அலைச்சல் என்பது 4ஆம் இடத்தை சஞ்சரிக்கும் போது இருக்கும். வேலை பளு இருக்கும். இன்னொரு முக்கியமான தகவல் வரும். எதுக்கு 7.5 சனியுடைய பாதிப்பு இருக்கான்னு சொன்ன பாருங்க. அங்கே 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற குரு
தன்னுடைய 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறார். இவங்களுக்கு மேஷராசி 12ஆம் இடம் அது. புரியுங்களா? தன்னுடைய 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சனி அமர்ந்திருக்கின்ற இடம் குரு பகவானுடைய வீடு. பொதுவாக குரு பகவானுடைய பார்வை ராகுவிற்கோ சனிக்கோ கேதுவிற்கோ கிடைக்கின்ற போது அவர்கள் அமர்ந்த ஸ்தானம் நமக்கு பாதகமான ஸ்தானமாக இருந்தாலும் சுப பலன்களை அவர்கள் கொடுத்தாக வேண்டும் என்பது விதி. சுப பலன்கள் தான். ஆமாம், நிச்சயமா. இனிமேல் வந்து மேஷ ராசிக்காரங்க குரு பார்வை வந்து மீனத்துக்கு இருக்கின்ற வரையில் சனிக்கு இருக்கின்ற வரையில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. விரைய செலவு வரும். எப்படி வரும்னா, சொந்தமாக வீடு வாங்குவீங்க, ஒரு வாகனம் வாங்குவீங்க, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், செலவு நடக்கும், சுப நிகழ்ச்சியாக மாறும், சுப செலவாக மாறும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து இப்போ 4ஆம் வீட்டிற்கு வரார். இது வந்து கேந்திரஸ்தானம்னு சொல்லுவோம். ரொம்ப 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 அற்புதமான ஒரு இடம். இந்த கேந்திரஸ்தானம் அப்படிங்கிறது வந்து இந்த 4ஆம் வீடுங்கிறது வந்து சுகஸ்தானம்னு சொல்லுவோம். அப்படி வரும்போது மேஷராசிக்கு ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு இது வேற இருக்கு, பயம் இருக்கு அவங்களுக்கு, மீனத்தில் இருக்காருன்னு. அந்த நிலை மாறப்போகுது. ஏன்னா 4ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு நேரடியாக அவர் சனியே பார்க்க போகிறார். ஸோ நிச்சயம் வந்து அவங்களுக்கு விடுதலை விமோச்சனம்ங்கிறது இருக்கும். அப்படி இருந்தும் ஒரு சில மேஷராசினர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பெருசாக எஃபெக்டே தெரியல, எப்போதுமே குரு வந்து 3 மாதம் முற்பலன்னு கொடுத்துருவார். பட் இந்த முறை என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதினா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற காலம் நெருங்கிட்டோம். இன்னொரு ஒரு 3 to 4 டேஸில் திருக்கணித ரீதியாக அது நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கணும் இந்நேரமே. பட் கொடுக்கல. காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதி, அவங்க பிறந்த தேதிக்குரிய பெயர் சரியாக அமைந்திருக்கும் பட்சத்தில் வாழ்நாள் முழுமைக்குமே இந்த மாதிரி பயிற்சிங்கிறதே அவங்க பார்க்க வேண்டாம். வாழ்நாள் முழுமைக்குமே அவங்க நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு விஐபியாக வாழக்கூடிய அம்சத்தை அவர்களுடைய பேரே உருவாக்கி தரும். லைஃப்பில் ஜெயித்த எத்தனையோ விஐபிகள், செலிபிரிட்டிஸ், அவங்களுடைய இயற்பெயர் ஒன்றாக இருந்துச்சு. ஆனால் வேற ஒரு பெயர் வந்ததற்கு பிறகு தான் அவங்க லைஃப்பில் வந்து உலகளாவிய புகழை அடைந்திருப்பார்கள். ஈவன் செயின்ட்ஸ் கூட அதுக்கு வந்து, அதாவது துறவிகள் கூட அதற்கு விதிவிலக்கல்ல. நரேந்திரநாத்தாக இருந்தது வரை உலகம் அறியப்படாத ஒரு நபர் விவேகானந்தர் ஆனதற்கு பிறகு எல்லாராலையும் அறியப்பட்டார் இல்லையா? அது மாதிரி சின்ன சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான், ஆனால் அது ஒரு உலகளாவிய ஒரு அம்சத்தையும் வெற்றியும் தரும். ஸோ மேஷராசினர், உங்களுக்கு குரு பயிற்சிக்குரிய பலன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது, இவ்வளோ நாள் உங்களுக்கு இருந்த செலவினங்கள் இப்போ கட்டுப்பட போகுது. உங்களுக்கு நிறைய பொருள்கள் சேரப்போகுது. பொருள்கள் சேர்ப்பதற்கான காசு பணமும் சேரப்போகுது. இந்த ப்ரோக்ராம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கான பரிகாரங்கள் கிடைக்க போகுது அப்படின்னா அதற்கு வந்து அந்த குரு பகவான் விட்ட வழியினால தான் இதை நீங்கள் பார்க்கவே செய்கிறீங்கன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற என்னுடைய நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியையும் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு பொருந்திருக்கு பொருந்தலைங்கிறத சொல்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் அந்த பெயர் திருத்த பரிகாரங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இன்னும் நிறைய நல்ல பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யணும்? மேஷராசிக்குரிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். செவ்வாய்க்குரிய கடவுள் யாருன்னா முருகன். முருகனுடைய ஸ்தலங்கள், அறுபடை வீடுகள் எங்கே இருந்தாலும் அவங்க போயிட்டு வரலாம். எல்லாருமே இப்போ திருச்செந்தூருக்கு போய் அங்கே மண்டை உடையுது. அட்லீஸ்ட் போகிறவங்க ஏதாச்சும் ஒரு நாள் வேலை நாள் வந்து லாஸ் ஆஃப் பேயாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு ஒர்க்கிங் டேல போகணும். அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாமே சனி ஞாயிறு போயிட்டு அங்கே பயங்கர கூட்டமாகுது. அப்படி வைத்து கொள்ளவே வேண்டாம். முடிந்தவர்கள் திருச்செந்தூர் போங்க, முடியாதவர்கள் அறுபடை வீடுகளில் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். அதே முருகனுடைய செவ்வாயினுடைய அம்சம் தான் எல்லா முருகன் கோயில்கள்லையுமே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கோயில்களுக்கு, பவர்ஃபுல் முருகன் டெம்பிள் போகலாம். அதுவும் முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் அருகிலேயே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவனுடைய ஆலயத்திற்கோ அல்லது முருகனுடைய ஆலயத்திற்கோ, இப்போ சென்னையில் இருக்காங்கன்னா வடபழனி கோயில் போகலாம். இப்போ ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்க பாம்பனில் அங்கே இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு முருகன் கோயில் போகலாம். இது மாதிரி உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த முருகன் ஆலயமோ சிவன் ஆலயமோ. மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. என்ன சொல்லலாம்னா, சொந்தமான வீடு வாகனங்கள் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் தாயால் நன்மை தரக்கூடியதாக இருக்கும்.
மொழி பெற்று அதிகரிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி கல்வியில் ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க. இது வரைக்கும் படிக்க தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு படிப்பு அறிவு கூடும். அதே மாதிரி தன்னுடைய சுய கௌரவத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா, அந்த வீடு வாகனங்கள் வாங்கும்போது கூட கடன் சார்ந்த விஷயத்துடன் சேர்ந்து வாங்க முடியாத இருக்கும். ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு சொல்லலாம்னா, அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில். அதே மாதிரி உங்களுக்கு குருவாக யாராச்சும் வந்தாங்கன்னா, அவங்களுடைய குருவுக்கு வந்து ஏதாச்சும் உடல் உபாதைகள், இல்லாட்டா குருவினால் ஒரு கஷ்டம், நஷ்டம், அதனால அந்த ப்ராப்ளம் வரும். அதனால அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோயில்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் செய்ய வேண்டியது நிறைய இருக்கும். அதை வந்து செய்யக்கூடியவர்களாக மாறுவீங்க. தாய் வந்து தன்னை வந்து தான் தான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற தன்மையை ரொம்ப முதன்மையாக எடுத்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயம் பணம் சார்ந்த விஷயத்தில் கூட அவங்க வந்து செழிப்பான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியதான இடத்தில் இருக்குது. அதனால இந்த குரு பயிற்சி வந்து இந்த மேச ராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கையில பவர் வரணும் அப்படின்னா என்ன பரிகாரங்கள் செய்யலாம்? மேச ராசிக்காரர்களுக்கு பரிகாரம்னா ஜீவ சமாதி வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமானது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, ஜீவ சமாதிகளுக்கு விளக்கேற்றுதல் ரொம்ப 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 முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பா வழி தெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது. அப்பா வழியில் உள்ள காவல் தெய்வங்கள் அந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை எடுக்கணும். அப்பா வழி ஊருக்கு போயிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது அப்பாவுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நீங்கள் படிக்க வேண்டிய அதை ஹையர் ஸ்டடி பட்டப்படிப்புமாங்க, அதில் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். அதனால அந்த டிலே அதெல்லாம் கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து அப்பா வழி தெய்வ வழிபாடுகள், எல்லை தெய்வ வழிபாடுகளை எடுத்துகிட்டு வரும்போது அந்த இதெல்லாம் மாறும்.